சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை காரணமாக விடுமுறை அறிவித்தன மாவட்ட நிர்வாகங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பு. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் புயல் உருவாகுமா என்பது குறித்து வானிலை மையம் விளக்கம். இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான பிறகு தெரியும் என அதிகாரிகள் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். அதிகனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வானிலை மையம் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம், மதுரை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, திருவாரூர் மற்றும் நாகையிலும் கனமழை பதிவு. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீடிப்பு. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கின நெற்பயிர்கள். சுமார் 2000 ஏக்கரில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. சென்னையில் கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க தாமதம். வானில் சில நிமிடங்கள் வட்டமடித்தபடி பறந்த விமானங்கள் வானிலை சீரான பின் விமான நிலையத்தில் தரையிறங்கின. தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னைக்கு வருகை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துகளில் அலைமோதிய கூட்டம். வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ள 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. போர்க்கால அடிப்படையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தல். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடித்து தமிழகம் முழுவதும் 43 இடங்களில் தீ விபத்து. சென்னையில் 67 பேர் உள்பட 200 பேர் காயமடைந்த நிலையில் உயிரிழப்புகள் இல்லை என தீயணைப்புத்துறை தகவல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்று புதைத்த கணவன். 2 மாதமாக மனைவி தாய் வீட்டுக்கு சென்றுள்ளதாக நாடகமாடிய நிலையில் தீபாவளியன்று மைத்துனர் வீட்டுக்கு வந்ததால் உண்மை அம்பலம். சில்லறை விற்பனை வரலாற்றில் தீபாவளி பண்டிகை கால விற்பனை புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தகவல். 5,40,000 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனையாகியிருப்பதாக அறிவிப்பு. தலா 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 7 உயர் ரக கார்கள் வாங்க டெண்டர் கோரிய லோக்பால் அமைப்பு. ஊழல் பற்றி கவலைப்படாத, ஆடம்பரங்களில் ஈடுபாடு கொண்ட உறுப்பினர்களே காரணம் என்று பிரசாந்த் பூஷன் சாடல். $15 பில்லியன் மதிப்பீட்டில் கூகுள் ஏஐ மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைக்க முடிவு செய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட விவாதம். சுந்தர் பிச்சை தமிழராக இருந்தும் தமிழகத்தை தேர்ந்தெடுக்காதது குறித்த விமர்சனத்துக்கு ஹீ சோஸ் பாரத் என்று ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் கருத்து. ஒரே மாதத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்களை விற்றது டாடா நிறுவனம். பண்டிகை காலம் மற்றும் ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக அதிக கார்கள் விற்பனையானதாக தகவல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்று தொடக்கம்.
சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி நடக்கிறது. வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளியை கொண்டாடிய பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் வீடுகளில் ரங்கோலி கோலமிட்டு அகல் விளக்கேற்றி பட்டாசு வெடித்து கோவிலில் வழிபாடு.